இந்த மாதம் 15ஆம் தேதி முதல் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் ஒரு புதிய கட்டுப்பாடை புதிய ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே நாம ஒரு வீடியோ மூலமா முழுமையா சொல்லியிருந்தோம். இதுல ஒரு சந்தேகம் வந்திருந்து அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது வெளிநாடுகள்ல இருந்து வாரவங்க நாட்டுக்குள்ள வாரவங்களுக்கு இடிஏன்னு சொல்லக்கூடிய பயண அனுமதி பத்திரம் ஒன்று பெறப்பட வேண்டும். அது பெற்றுக்கொண்டு தான் இனி நாட்டுக்குள்ள வரணும் அப்படின்றதான் கட்டுப்பாடு. அதுதான் நடைமுறை. 15ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வந்திருக்கு. சரி, வெளிநாட்டில இருந்து வாரவங்க அப்படின்னு சொன்னா யாருக்கெல்லாம் அப்படின்றதான் இப்ப பெரிய கேள்வியே. இலங்கையைச் சேர்ந்தவர்களுக்கு இது பொருந்துமா? இலங்கையைச் சேர்ந்தவர்கள் சொன்னா இப்ப இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு போய் சவுதி, கட்டார், துபாய், மத்திய கிழக்கு நாடுகள், மேலத்தைய எந்த லண்டனோ, கனடாவோ எந்த நாட்டுல வேலை செஞ்சாலோ அல்லது எந்த நாட்டுக்கு போனாலோ அவங்க நாட்டுக்குள்ள வரும்போது அவங்க இலங்கை பிரஜை தான். அவங்க இலங்கை பாஸ்போர்ட் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடிஏ அனுமதி பத்திரம் தேவையில்லை. தீபாவளியை முன்னிட்டு எல்லா ஆடைகளுக்கும் 30% வரை விலை கழிவு. சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல், இலக்கம் 144, கேசர் வீதி, கொழும்பு 11. இதை தெளிவாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் சொல்லியிருக்காங்க. இதுல இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, இரட்டை குடியுரிமை பெற்றவங்களுக்கு இது இடிஐ தேவைப்படுமான்னு கேட்டா, இலங்கைக்கான இரட்டை குடியுரிமை, அதாவது லண்டன்லயும் அவருக்கான சிட்டிசன் இருக்கு, இலங்கையிலையும் இருக்கு, அவருக்கும் தேவைப்படாது. ஏன்னா அவர் இங்க வரும்போது இலங்கை குடியுரிமை பெற்ற ஒருவரா வரப்போறாரு, அந்த பாஸ்போர்ட்டை காட்டப்படுறாரு, அதனால அவருக்கும் இல்லை. இலங்கையோடு சம்பந்தப்படாத வெளிநாட்டில இருந்து வர சுற்றுலா பயணிகள், வியாபாரத்துக்கு வரவங்க அல்லது என்ன தேவைக்காக நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்களுக்கு இந்த இடிஏ அனுமதி பத்திரம் கண்டிப்பாக தேவை அப்படின்றத குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ விசா உள்ள நாடுகளிலிருந்து வரவங்களுக்கும் தேவை. இணையதளத்துல நீங்க இதை பெற்றுக்கொண்டு தான் வரணும். சில நேரத்துல நீங்க விமான நிலையத்துல விமானம் நீங்க செக்இன் பண்ணும் போது கூட இந்த இடிஏ அனுமதி பத்திரத்தை செக் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல கூட உங்களை அனுமதிக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வீட்டுல இருந்து நீங்க வரும்போது மிக குறுகிய ஒரு 2-3 நிமிஷத்துல இதை எடுக்கலாம். மிக இலகுவா எடுக்கக்கூடியது. எடுத்துக்கொண்டே வாரது தான் நல்லா இருக்கும். முதல் இது இங்க இலங்கைக்கு வந்தவரோ எடுக்கப்பட்டது. ஆனா இப்ப அதை எடுத்துக்கொண்டே வாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் வித்தியாசமே. இது கட்டாயமான நடைமுறையாக இருக்க போகுது. இதுக்கு மேல என்ன சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத கருத்துக்கள்ல பதிவிடுங்க.